ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசுறு வர ப்ளவுஸு இல்லை பட்டு ப்ளவுஸுக்கெலாம் நீங்கள் ஓவர்லைன் கொடுப்பீங்க. ஓவர்லைன் கொடுக்காம எப்படி நம்ம ரெடிமேடில் வாங்கினா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங்கை நம்ம எப்படி தைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டியை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் தச்சு ஜாயின் பண்ணி சுற்றி அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போது பட்டி மட்டும்தான் நம்ம அன்ஃபினிஷில் வெறும் கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்டு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் தட்டு எடுத்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல உள்ள பட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற பட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற பட்டி எடுத்துட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு நல்ல பக்க பட்டியை வச்சு லைனிங்கை கீழே வைக்கணும். லைனிங் சைடு லைனிங்கும் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கமும் லைனிங் பக்கமுன்னானதை லைனிங்கும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? பட்டி எப்பயும் போல் தைக்கிறதா, பட் ஆனால் நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு தையல் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி தைப்போம். இப்போது நம்ம பட்டியை ஃபினிஷ் பண்ணாமல் நம்ம தைக்கிறோம், சரிங்களா? வேற எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இப்போ நம்ம பட்டியை தச்சு எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம எடுத்து பட்டியை அப்படியே கீழே மடக்கி தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம், மேலே அமுக்கு தையல் போடுவோம். அப்போது அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்படி பட்டியை தச்சு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பட்டியை தச்சுட்டு மேலே உள்ள பார்ட்டை இப்படியே லைட்டாக எடுத்து சுற்றி இந்த பட்டிக்கு உள்ளே வச்சு இந்த துணியை என்ன பண்ணுறீங்க, இப்படியே கடிச்சு வச்சு ஒரு தையல் போட்டுறீங்க. இப்போ எப்படி தச்சிருக்கேன் பார்த்தீங்களா? பட்டிக்கு உள்ளே வச்சு தச்சிருக்கேன். தையல் போட்டதில் எந்த நமக்குண்டான துணியும் மேலே வச்சு தையல் போட்டாமல் பார்த்து தைச்சிட்டு குடல் பெரிப்போம் இல்லைங்களா, உள்ளே இருக்கிற துணியை அப்படியே வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம். இங்கே பாருங்க, எந்த வித பிசுறும் இல்லை பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பட்டிக்குண்டான இடத்துல எந்த வித பிசுறும் இல்லாமல் நம்ம தைச்சாச்சு. இப்போ கடிச்சாப்பில் தையல் போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டோட ஃப்ரண்ட் தட்டுக்குள்ளான 2 போர்ஷனுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. நம்ம நார்மலாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். அதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவீங்க, நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்போ அதுக்கு பதிலாக மாற்றி கெட்ட பக்கத்துக்கு மேலே, அதாவது எந்த பக்கம் பொசிஷன் கரெக்டாக வருமோ அந்த பொசிஷன் எடுத்துட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் வச்சுக்கோங்க. கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் வச்சு கடிச்சாப்புல தையல் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், கடிச்சாப்புல தையல் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், அகைன் எந்த மாதிரி நம்ம எப்போவுமே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு தப்போம் இல்லைங்களா, வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எந்த வித பிசுறும் இல்லைங்களா.
உங்களுக்கு நீட்டாக ஷோல்டர் அமைஞ்சிருச்சா? இதே மாதிரி 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நார்மலாக எப்படி 2 ஷோல்டரும் ஜாயினில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா உள்ள பிசுறு இருக்காது. சரிங்களா? இப்போ முக்கியமான பார்ட்டுக்கு வந்துட்டோம், ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது. அதுதான் முக்கியமான பார்ட். அது எப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க. அதுக்கு எந்த ஸ்லீவ் நம்ம கொதர் போட்டிருப்போம், எந்த ஸ்லீவ் கரெக்டாக எந்த பார்ட்டில் வரணும் அந்த சைடு பார்ட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே லெஃப்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். லெஃப்ட் எடுத்து வச்சுக்கிறேன். லெஃப்ட் எடுத்து வச்சுட்டு சேம் கெட்ட பக்கத்துக்கு வச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் உண்டானது கிளாத் வர்ற மாதிரி வச்சு நான் அப்போ தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணல கடிச்சாப்புல அதே மாதிரி ஏற்றிக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வரணுமா பேக்ல வரணுமான்னு. எப்பவுமே பேக் சைடு இந்த ஷோல்டருக்குண்டானது பாயிண்ட் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு தப்போம்ல, ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்ல, அதே மாதிரி கடிச்சாப்பில் ஒரு தையல் போட்டுருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்லீவ் எந்த ஆங்கிளில் போகுதோ அதே ஆங்கிளில் உங்கள் தையலும் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக மட்டும் இழுத்து வச்சு தைச்சிடாதீங்க. இங்கே பாருங்க, நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஃபைனலாக ஒரு 2 மெத்தடு தான். அதில் சின்னதாக ஒரு டிப்ஸ் என்னென்னா, இங்கே ஒரு பிசுறு இருந்திருக்கும். அதாவது இது எந்த பார்ட்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பிடிச்சி தைச்சிருப்போம் இல்லைங்களா, இதில் ஒரு பிசுறு வரும். இந்த பிசுரை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த முக்கோணத்தை விரித்து இந்த கிளாத்தை இந்த முக்கோணத்துக்கு உள்ளே கொடுத்துருங்க. இப்படி உள்ளே கொடுத்துட்டு இதுக்கு மேலே கடிச்சாப்புல ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இதையும் நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ளவுஸில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எங்கேயுமே உங்களுக்கு வந்து எந்த விதமான பிசுருமே இருக்காது. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் என்னென்னா, நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ணணுமோ அங்கே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி தான் நீங்கள் நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க. அதுக்கு நேர்மாறாக கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் வச்சு கடிச்சாப்பில் தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணது எப்போவுமே மேலே ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கடிச்சாப்பில் தையலை போட்டுக்கோங்க. நீங்கள் எப்பவும் போல் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மார்க் பண்ணதுலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே பாருங்கள், எந்த வித பிசுறுமே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த விதமான சின்னதாக பிசுறு கூட இருக்காது. எவ்வளோ நீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் பண்ணுற விடமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தாப்பில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.